கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெப தியான வேலைக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையாகிய லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்திலே 16வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து நம்ம ஆரம்பிக்கலாம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கவனிங்க. தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். இதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். சரிங்களா? நம்ம தேவன் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். இந்த பேசேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் பணத்தின் மேலே ஆசையாக இருக்கிறவங்கள பற்றி சொல்லுது. ஆனால் நம்ம இருதயம் எப்படி இருக்குங்கிறத தேவன் அறிந்திருக்கிறார்னா, நம்ம ஆசை எது மேலே இருக்குது. இன்றைக்கி நம்ம இருதயத்தில் கையை வச்சு, ஆண்டவரே, என் ஆசை வேறு எது மேலேயாவது இருக்கா, உங்கள் மேலே இருக்கா? நான் ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் உங்களை மையப்படுத்தி இருக்கா? நீங்கள் விரும்புகிற உங்கள் சித்தத்தின்படி இருக்கா? உங்களிடத்தில் நான் சரியாக ஜெபிக்கிறேன்னா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது நம்ம ஜெபங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பதில் பெற முடியும். ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் பெற முடியும். நம்ப முடியலையா? வேதம் அதை தாங்க நம்மளுக்கு சொல்லித்தருது. நம்ம புரிந்து கொள்ளணும் இதெல்லாம். ஏன் அப்படின்னா, கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம், பிதா கிட்ட ஜெபிக்கிறோம், இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், பரிசுத்தாவின் உதவியோடு ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஜெபமே தெரியாதவங்க எப்படி ஜெபிப்பாங்க? அவங்களுக்கு பரிசுத்த ஆவியை பற்றி தெரியாது, இயேசுவை பற்றி தெரியாது, பரமபிதாவை பற்றி தெரியாது, வார்த்தைகளை வச்சு ஜெபிக்கணும்னு தெரியாது. ஜெபிக்கவே தெரியாதவங்க எப்படி ஜெபிப்பாங்க? ஆண்டவரே, நீங்கள் தான் இயேசு, நீங்கள் தான் ஆண்டவர்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கையோடு ஜெபிக்கிறாங்களே. நம்மளும் முதல்ல அப்படித்தானே ஜெபித்தோம். அப்போது அந்த ஜெபத்துக்கே ஆண்டவர் பதில் தந்து நம்ம உள்ளத்தில் வந்துட்டார்னா, இப்போ உரிமையோடு நம்ம எல்லா ரைட்டோடு போய் அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது அவர் ஜெபங்களுக்கு பதில் தருவாரா தரமாட்டாரா? வேத வசனமே அதை ரொம்ப தெளிவாக சொல்லுது. மத்தேயு 6:9 ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை குறித்து ஆண்டவர் சொல்லித்தரார். அது ஏற்கனவே ஒரு பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது அந்த ஜெபம் பண்ண வேண்டிய பகுதியில் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்லித்தராரு. யாத்ரா 3:14 வாசிச்சு பாருங்கள். அந்த பரமண்டலங்களில் இருக்கிறவர் யார்? எப்போவுமே இருக்கிறவர். அவர் அடிக்கடி மாறுறவர் அல்ல, மனம் மாறுறவர் அல்ல, சொல்லிட்டு ஏமாத்துறவர் கிடையாது. அவர் எப்போவுமே இருக்கிறவர், நேற்றும் இன்றும் மாறாத இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அப்போது நாம் ஜெபத்தில் வரும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர், நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் தருவாருங்கிற அந்த தைரியம் நம்மளுக்குள்ளே வந்துச்சுன்னா அவர்கிட்ட இருந்து ஜெபித்து பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை அறிந்தவர்களாக இருந்தாலும் அறியாதவர்களாக இருந்தாலும் முதல்ல கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் உங்கள் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுத்தரும் என்கிற நம்பிக்கையும் உறுதியும் உண்டாகும். அதனால தான் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. பாருங்களேன். அப்போது ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாக்கு பண்ணுறாருன்னு வச்சுக்கொள்வோமே. ஆபிரகாமுக்கு சொன்னார், உனக்கு பிள்ளை தருவேன். சாராளுக்கும் சொல்கிறாரு. அண்ணாளுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு பதிலும் கொடுக்குறாரு. தாவீதுக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுக்குறாரு. யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுக்குறாரு. இப்படி வேதம் முழுக்க ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய தாசர்களுக்கு, தான் பிரியமுள்ள அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குற வார்த்தைகளை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். ஒரு வார்த்தை கூட கீழே விழலை, ஒரு வார்த்தை கூட தவறி போகலை, ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் முடியாது, இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலை. அப்போது என்ன பண்ணுறாரு? அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தம் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? தேசத்தில் நீங்கள் அதிகாரியாய் வாழ்வீர்கள். ஆமாம், நீங்கள் வேறு, எங்கள் ஆஃபீஸ்லேயே நான் அதிகாரி கிடையாது, எங்கள் வீட்டிலே அதிகாரி கிடையாது, என் லீடர்ஷிப்லேயே நான் அதிகாரி கிடையாது, எனக்கு ஒரு அதிகாரமும் இல்லைங்க, எனக்கெல்லாம் மதிப்பே இல்லைங்க
அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களை அதிகாரபூர்வமாக வைத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற தேசத்திலே, நீங்கள் இருக்கிற இடத்திலே அதிகாரம் செலுத்தி வாழ முடியும். உடனே பக்கத்தில் இருக்கிறவங்கள திட்டுறது, இங்கே போ அங்கே போ, அது இல்லைங்க. அதிகாரம்ங்கிறது நீங்கள் ஜெபித்தால் அது நடக்கும், நீங்கள் ஜெபம் செய்தால் அது அப்படியே சம்பவிக்கும், நீங்கள் ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் அற்புதமாய் மாறும். ஏன்னா உங்களுடைய அந்த காரியத்தில் ஒரு அதிகாரம் இருக்குது, ஒரு வல்லமை இருக்குது. அதை யார் உங்களுக்கு தரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும். ஆம்னானது எஸ் அண்ட் ஏமேன் அப்படின்னு இங்கிலீஷில் வருது பாருங்கள். அந்த ஆமேனுங்கிற வார்த்தை ஏமேன், ஸோ பி இட் அப்படின்னு வருதில்ல, லெட் இட் பி ஸோ. ஆமேனுங்கிறது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமேன் என்பவர்னு போட்டிருக்கு. ஆண்டவரை குறித்து அவருடைய பேரே ஆமேன்னு போட்டிருக்கு. அப்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்தத்தம் தராரு, அவருக்குள்ள வாக்குத்தத்தம் நிறைவேறுது. அவர் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை சொல்லியிருப்பார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்னிலேருந்து உன் கண்ணீரை துடைப்பேன், உன் வீட்டில் தீங்கு அணுகாது, வாதி உன் கூடாரத்தை அணுகாது, உனக்கு எந்த பொல்லாப்பும் நேரிடாது, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன், உன் ஊழியத்தை நான் நிலைநிறுத்துவேன். இப்படி நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். அவைகள் எதுவும் நிறைவேறாமல் போகவே போகாது, நிறைவேறியே தீரும். ஆமேன் என்பவர் சொல்லிவிட்டார். அவர் பேரே ஆமேன், ஸோ பி இட். அப்படியே ஆகட்டும். இயேசுன்னு சொன்னாலே அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். அப்போ அவர் சொல்லிட்டார்னா அது நடக்கும்ங்கிறத நீங்கள் நம்பி அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்போ அவரை குறித்து அறிந்திருக்கணும். முதல்ல ஒரு வசனத்தை வாசித்தோம். இந்த தியானத்தை ஆரம்பிக்கும் பொழுது லூக்கா 16:15 வாசித்தோம் இல்லையா? உங்கள் இருதயங்களை தேவன் அறிந்திருக்கிறார். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தில் நீங்கள் எதை விரும்புகிறீங்க? அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறலையே, ஆனால் நான் இஷ்டத்துக்கு போவேன் அப்படின்னு போனீங்கன்னா அது எப்படி நிறைவேறும்? அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறணும், நிறைவேற வரைக்கும் விட மாட்டேன். அவர் மேலேயே அன்பாக இருப்பேன், அவர் மேலே ஆசையாக இருப்பேன், அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் மேலே ஆசையாக இருப்பேன், அவர் வார்த்தையின் மேலே ஆசையாக இருப்பேன், அவரை ஆராதிக்கிறதுல ஆசையாக இருப்பேன், அவரை ஃபாலோ பண்ணுறதில், அவரை பின்பற்றி வாழறதுல நான் ஆசையாக இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கட்டாயம் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறித்தான் தீரும். சரிங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:15 நம்ம பார்த்தோம் இல்லையா? உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். 3 விதமான நபர்களை குறித்து நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. நம்ம இருதயத்தை ஆண்டவர் எப்படி அறிஞ்சிருக்கிறாராம்? 3 விதமான நபர்கள். ஒருத்தர் கர்த்தரை அறியாதவர். ஆதியாகமம் புஸ்தகம் 20:6. ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராளிடம், யாராவது கேட்டால் நீ என்னோட மனைவின்னு சொல்லாத, சகோதரின்னு சொல்லிட்டு, நானும் இவன் என்னுடைய சிஸ்டர் தான், என் ஒய்ஃப் இல்லைன்னு சொல்லிடுறேங்கிற மாதிரி பேசி வச்சிடறான்ல. அதனால் கேராருங்கிற இடத்துல ஒரு ராஜா இருக்கிறான், அவன் பேர் அபிமெலேக்கு. அவன் என்ன பண்ணுறான், சரி இவனோட ஒய்ஃபாக இருந்தால் நம்ம கூட்டிகிட்டு வர சொல்ல வேண்டாம், ஆனால் இவன் தான் இவளுக்கு தங்கச்சியாச்சே, இவன் இவனுக்கு தங்கச்சியாச்சு, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அவளை மாமா மச்சான் எனக்கு உன் பொண்ணை கூடுறான்னு முறையோடு கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துடுறான். ஆனால் அவன் தவறு எதுவும் பண்ணல, அவன் நியாயமாக தான் இந்த விஷயத்தை செய்கிறான். அதில் 6வது வசனம் வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா? கர்த்தரை அறியாத ஒருத்தன், ஆனால் அவன் உத்தம இருதயத்தோடு செய்கிறான். நியாயமாக ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறது தப்பு கிடையாது இல்லையா? இன்னொருத்தனோட மனைவின்னு அவனுக்கு தெரியாது, அவங்க தான் ஏமாத்துறாங்க சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவன் சகோதரி தானே அப்படின்னு திருமணம் பண்ண போகும் பொழுது அந்த மகளை கொண்டு வந்து இவனுடைய கஸ்டடியில் வச்சுருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவன் மேலே நீ கை போட்டுறாத, அவளுக்கு எதுவும் தொந்தரவு கொடுத்துறாத அப்படின்னு சொல்லுவான். ஐயோ ஆண்டவரே, அவன் தன்னுடைய மனைவின்னு சொல்லலையே, சகோதரின்னு தானே சொன்னான், நான் உண்மையான இருதயத்தோடு உத்தம இருதயத்தோடு தானே இதை செஞ்சேன், நான் நீதி நியாயம் தானே செஞ்சேன் அப்படிங்கிறான். அதனால தான்டா, நீ நீதியாக இருந்ததுனால தான் நான் என்ன பண்ணேன், உன் உத்தம இருதயத்தை பார்த்தேன், எனக்கு தெரியும் நீ உத்தமமான இருதயத்தோடு இதை செஞ்சேங்கிறத நான் அறிவேங்கிறார். அவனுடைய இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். அவன் அதை உண்மையாக உத்தமமாக செஞ்சாங்கிற எவனோ ஒருத்தன் கடவுளை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவனுடைய இருதயத்தையே அவர் அறிந்திருக்கிறார்னா
நீங்களும் நானும் அவருக்காகவே வாழறோமே, அவரை குறித்து அறிந்திருக்கிறோமே, நம்ம இருதயத்தை அவர் அறிய மாட்டாரா? நீங்கள் எந்த பிரச்சனை வழியாக போயிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறவர் உங்களுக்காக உங்களுக்கு வேண்டியதை நிச்சயம் செய்வார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். அதில் பாருங்களேன், ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். அப்போது முதல்ல பார்த்தோம், ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், ஒரு ராஜா உத்தம இருதயத்தோடு தானே நான் இதை செஞ்சேன், நான் நீதியாக செஞ்சேன், அநியாயம் பண்ணலையேங்கிறான். அப்போ ஆண்டவர் அவனுடைய உத்தமமான இருதயத்தையும் அறிந்திருக்கிறாரு. இங்கே ஒருத்தன் வேணும்னே பண்ணுறான், நம்ம ஜனங்களை போக விடாமல் பல வருஷங்களாக வச்சு துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவன் உங்களை விட மாட்டான், என்னை ஆராதிக்கும்படி அனுப்ப மாட்டான், எனக்கு அது தெரியும், அதனால் நான் நிறைய பெரிய அதிசயங்களை பண்ணுவேன், 10 அடையாளங்களை செய்வேன் அப்படின்னு மோசேக்கு சொல்லி அனுப்புகிறார்ல. அப்போது ஒரு சாதாரண ராஜாவாக இருந்து ஒரு பெண்ணுக்காக ஒரு முயற்சி செஞ்சாலும் அந்த இருதயத்தையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. ஒரு பெரிய வல்லமைகள் நிறைஞ்ச பில்லி சுனியம், மந்திரவாதம், அது இதுன்னு எல்லா வல்லமையும், எகிப்து வல்லமை, அந்நிய வல்லமை, எவ்வளோ காரியங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக இருந்தாலும் தேசத்தையே இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தமே நான் அழித்து என் காலிக்கில் வச்சுக்கோன்னு நினச்சாலும் அதுக்கும் மேலே பெரியவர், சர்வ வல்லவர், எல்ஷடாய் தேவன் அவைகளை அறிந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். அவரால் எதையும் செய்ய முடியும். அவர் வாக்கு பண்ணால் அதை நிறைவேற்றுவார். தேவன் உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறாருங்கிறத நீங்கள் நம்பணும். அது மட்டுமல்ல, வேறு மனுஷனாக இருந்தாலும் அறிந்திருக்கிறாரு, வல்லமைகள் நிறைந்ததாக இருந்தாலும் அறிந்திருக்கிறாரு, நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ அழிக்கிறதுக்கோ எதுவாக இருந்தாலும் அறிந்திருக்கிறாரு. தன்னை நேசிக்கிற பிள்ளைகளை, தனக்காக வாழ்கிற பிள்ளைகளை அவர் அறிந்திருப்பாரா, அறிந்திருக்க மாட்டாரா? ஆதியாம் புஸ்தகம் 18வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இப்போ பாருங்களேன், ஆபிரகாம் ஒழுங்காக கர்த்தருடைய வழியில் நடக்கணும்னு கட்டளையிடுவான். அவன் கட்டளையிடுறதுக்கு முன்னாடியே அவனை பற்றி அறிந்திருக்கிறாரு. அப்போ நாம் இன்னைக்கு விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அவன் அந்த கட்டளையை ஃபாலோ பண்ணுறான். 17வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் ஏற்கனவே என்ன பண்ணுறான், தன்னுடைய வீட்டில் பிறந்த பிள்ளை மாத்திரம் இல்லை, தன்னுடைய வீட்டில் இருக்கிற மற்ற எல்லா வேலைக்காரர்கள், அவங்க குடும்பம் எல்லாருமே விருத்த சேதனை பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், இவன் சரியாக நடப்பான் என்னுடைய பாதையில் அப்படிங்கிறத அவனுக்கு சொல்கிறார். அவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிற அதே தேவன் உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்க மாட்டாரா? உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியாமல் போயிடுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆதியாம் புஸ்தகம் 22:12 சொல்கிறாரு, தன் பிள்ளைய ஆபிரகாம் எடுத்துகிட்டு தகன பலிக்காக கொடுக்கும்போது, பாப்பா நீ நிறுத்து, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவங்கிறத நான் அறிந்திருக்கிறேன்றார். நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ தான் அவர் அறிந்திருக்கிறாரு, ஏன் பிள்ளைய கொண்டு தகன பலிக்காக கை நீட்டணும், எதுக்காக கட்டையெல்லாம் தூக்கிட்டு வரணும், 3 நாள் பிரயாணம் புறப்பட்டு வரணும், மனைவி கிட்ட சொல்லிட்டு வரணும், வேலைக்காரங்களை அங்கே நிறுத்திட்டு வரணும், எதுக்காக அவனை தூக்கி அந்த கட்டை மேலே அடுக்கி கத்தியை வேற ஓங்கணும்? அவருக்கு தான் தெரியுமா, அவனுக்காக செய்வார். நம்ம செய்வோங்கிறது ஒன்று, அதை செய்கிற இடத்துல நம்ம அந்த ஸ்பாட்டில் நிற்கிறோமா, அது இன்னொரு காரியம். நிறைய பேருக்குள்ள ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கும், ஊழியம் செய்ய கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்க, வர்றேன்னு சொல்லிடுவாங்க, ஆனால் அந்த ஸ்பாட்டில் வரமாட்டாங்க. புரியுதுங்களா? நிறைய பேர் உங்களுக்கு இந்த உதவியை நான் செய்கிறேன்னு சொல்லிடுவாங்க, உண்மையில் அவங்க செய்யணும்னு நினச்சி தான் சொல்கிறாங்க, ஆனால் அந்த உதவி செய்கிற நேரம் வரும்பொழுது, நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அந்த இடத்துல கரெக்டாக கைவிட்டுருவாங்க பாருங்கள். அப்படி நாம் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிறத ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்களும் சில பேர் உங்களில் ஊழியம் செய்கிறவங்களாக இருப்பீங்க, சில பேர் உங்களில் பல பேருக்கு உதவி செய்யணும்னு வாக்கு கொடுத்தவங்களாக இருப்பீங்க. வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிங்க, கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை
அறிந்திருக்கிறார். சரியா? கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை அறிந்திருக்கிறார். அதனால் உங்கள் நம்பிக்கையை மனுஷர் மேலே வைக்கிறத விட்டுருங்க, ஆண்டவர் மேலே வைங்க. ஏன்னா தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு பிதாவிடம் ஜெபிங்க. ஜெபிக்க வேண்டிய விதம் இதுன்னு ஆண்டவர் சொல்லித்தரார் இல்லையா? உங்களுக்கு என்னங்க தேவை? பிள்ளைக்கு நல்ல ஞானம் வேணுமா? பிதாவே உதவி செய்யுங்க. பரமண்டங்கள் இருக்கிறவர், நான் உங்களை நம்புகிறேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கன்னு ஜெபிச்சு பாருங்கள், கட்டாயமாக கொடுப்பார். என் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க. எவ்வளோ விஷயங்களை குறித்து நான் கேள்விப்படுறேன். என் பிள்ளை பத்திரமா வெளியே போயிட்டு அற்புதமாக ரொம்ப பாதுகாப்பாக தெய்வீக பாதுகாப்பில் நடத்தப்பட்டு கர்த்தருடைய தூதர்கள் என் பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வரட்டும், வீட்டில் வந்து சேர்க்கட்டும்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்கள். உங்கள் இருதயத்தை அவர் அறிஞ்சிருக்கிறார். ஜெபிச்சு பாருங்க, கட்டாயமாக பாதுகாப்போடு வருவார்கள் பிள்ளைகள். சரிங்களா? உங்களுக்கு என்னங்க தேவை? உங்கள் கணவருக்கு நல்ல சம்பள உயர்வு தேவையா? எல்லாமே அவர் செய்ய ரெடிங்க. ஆனால் உங்கள் இருதயம் எங்கே இருக்கணும் தெரியுமா? பிதா என் இருதயத்தை அறிந்திருக்கிறார் அப்படின்னு அவர் மேலே உங்கள் ஆசை இருக்கா? அவரிடத்துல ஜெபிக்கிறீங்களா? அவர் வாக்கு கொடுத்தாருன்னா அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார்னு அதுக்காக நிற்கிறீங்களா? வாக்கு கொடுத்தாருங்க, நடக்கவே இல்லைங்க, பாருங்கள் நான் வந்து இவ்வளோ மோசமாக இருக்குங்க, என் நிலமை இப்படி மோசமாக இருக்குது, என் குடும்பம் இப்படி பொருளாதாரத்தில் ரொம்ப இதுவாக இருக்குது, அப்படி போயிடுறீங்களா? கர்த்தருக்காக நின்று பாருங்கள். கர்த்தர் நல்லவருங்கிறத புரிந்து கொண்டு பாருங்கள். ஏன்னா உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் அவனோட இருதயத்தை அறிஞ்சு பிள்ளைய கொடுக்காமலே அதை தெரிஞ்சிருந்தவர் பிள்ளைய கொடுத்து அவன் வளர்ந்து பல நாள் வளர்த்து அங்கே கொண்டு வந்து அவன் கத்தியை ஓங்குற வரைக்கும் விட்டாரா? கட்டையில் அடுக்குனப்பவே சரிப்பா வேணாப்பா நீ வெட்ட வேணாம் போயிருன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லலை. என் ஆண்டவர் முக்கியம், ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும், ஆண்டவருக்காக நான் நிற்பேன். அந்த ஸ்பாட்டில் அவன் நின்னா பாருங்க. அந்த இடத்துல கர்த்தர் சொன்ன இடத்துல கர்த்தருக்காக நீங்கள் நிற்கிறீங்களா? கர்த்தர் உங்களை எங்கே வர சொல்கிறார்? சபைக்கு வர சொல்கிறாரா? வந்து பாருங்கள். நீங்கள் வந்தால் தானேங்க அற்புதங்களுக்கு வாசல்கள் திறக்கும். நீங்கள் சபைக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்தால் எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு வாசிக்காமல் இருந்தால் எப்படி? கர்த்தரிடத்தில் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் தியானிக்காமல் இருந்தால் எப்படி? ஜெபிக்கிறேன் ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்யாமல் வேறு காரியம் செஞ்சால் எப்படி? அப்போ உங்கள் இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார்னு நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்கன்னா அவருக்காக அந்த ஸ்பாட்டில் நிற்பீங்க. புரியுதுங்களா? நீங்கள் நிற்கிறவர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். சரிங்களா? மத்தேயு 6:9, 6:32 வாசிச்சு பாருங்கள். உங்கள் பரமபிதா உங்களுக்கு என்ன தேவைன்னு அறிந்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு என்னங்க தேவை? பண உதவியா? மனசு கஷ்டமா? இல்லை சரீரத்தில் சுகம் தேவையா? இல்லை ஆவிக்குரிய வளர்ச்சி தேவை? என்ன உதவி தேவை? என்ன தேவை? பேசிக்காக ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு, இருக்க இடம், உடை, நல்ல மனுஷர்கள் தேவை இல்லையா? எல்லாமே உங்களுக்கு தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் உங்கள் தேவை என்னையா இருக்கணும்? ஆண்டவர் தான் என் தேவைன்னு நீங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவருக்காக நிற்கிறவங்களா இருக்கணும். அவர் மேலே நம்பிக்கை வைங்க. எந்த தேவையும் உங்களை விட்டு ஆண்டவர் அப்படி எடுத்துட மாட்டார், பிடிங்கிற மாட்டார். கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை எடுத்துட மாட்டார். அவர் நல்ல தேவனுங்க. உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறவர். உங்களுக்கு என்ன தேவை, எப்போ தேவை, ஏன் தேவை, எந்த டைமில் தரணும் அவர் அறிந்திருக்கிறார். சரிங்களா? இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி தொடர்ந்து நடத்துவார். நம்ம இன்னும் தொடர்ந்து இதை தியானிக்கலாம். சரியா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால முடத்தில் வருகிறோம். இதோ இப்பொழுதும் இந்த வேலையில் எங்களை நாங்கள் தாழ்த்தி சர்வ வல்லமையுள்ள ராஜா எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கிறீர் என்பதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவை இன்னது என்பதை நீர் அறிந்திருக்கிற பரமபிதா அறிந்திருக்கிற காரியங்கள், அவர்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் என்பதை இவர்கள்
உணர்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு நாளும் அந்த உணர்வை புரிந்தவர்களாக, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தர் என்னை நடத்துகிறார், என் இருதயத்தை அறிந்திருக்கிறார், என் தேவைகள் அவருக்கு தெரியும், நான் அவருக்காக நிற்பேன் என்று ஒவ்வொரு இடத்திலும் உமக்காக நிற்கிற அந்த வாஞ்சையை, அந்த மன உறுதியை நீர் தருவீராக. உமக்கேற்ற விலையேற பெற்ற சாட்சிகளை இந்த பிள்ளைகளை நீர் நடத்தும்படிக்க முடிய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறேன். இவர்களை இன்னும் அபரிமிதமாய் ஆசீர்வதித்து ஒரு குறைவும் இல்லாமல் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பீராக. ஒருவருக்கே துதிகன மகிமை யாவற்றையும் ஏறெடுத்து இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமென். என் மன ஆழம் என்ன நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர், ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட வேளைகளில் பலன் தருவீர், துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. God bless you.